Taste the Daily. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பூந்தமல்லி, திருவேற்காடு, மாங்காடு நகராட்சிகளில் 991 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த நகராட்சிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் திருவேற்காடு கோலடியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் கழிவுநீர் நீரூற்று சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கூவம் ஆறு மற்றும் அயனபாக்கம் ஏரியில் விட திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் கோலடி ஏரி மற்றும் அயனம்பாக்கம் ஏரி கடுமையாக பாதிக்கப்படுவதோடு நிலத்தடி நீர் மாசடையும் என கூறி இத்திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோலடி விளையாட்டு மைதானத்தை சுற்றி அதிகாரிகள் வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டதால் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை விடிய அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே 38 லட்சம் ரூபாயில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் மேற்கூரை பறந்த விடிய அரசின் லட்சணத்தை காற்றில் பறக்கடித்தது. கிருஷ்ணாபுரத்தில் ஓராண்டுக்கு முன் சுமார் 38 லட்சம் ரூபாயில் விடிய அரசால் கட்டப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையம் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு வரும் முன்பாகவே காற்றுடன் பெய்த மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் போனது. இதில் அதன் மேற்கூரை சுமார் 500 மீட்டர் தூரம் பறந்து விழுந்து சேதமானது. இதை கண்ட பொதுமக்கள் திமுக ஆட்சியில் இப்படிதான் தமிழகம் முழுவதும் தரமில்லாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வரி பணம் வீணடிக்கப்பட்டு வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டினர். பெண் மருத்துவர்களிடம் தகாத முறையில் நடந்தது தொடர்பாக சென்னை பல் மருத்துவமனை துறைத் தலைவர் இருளாண்டி பொன்னையா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பல் மருத்துவமனை துறைத் தலைவர் இருளாண்டி பொன்னையா அநாகரிகமாகவும் வரம்பு மீறியும் பெண் மருத்துவர்களிடம் செயல்படுவதாகவும் 7 பெண் மருத்துவர்கள் கடந்த ஆண்டு புகார் அளித்தனர். இது தொடர்பாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் திடீரென புதுக்கோட்டைக்கு இருளாண்டி பொன்னையாவை பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டுள்ளது. விசாரணையில் குற்றவாளி என தெரிந்ததும் சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருளாண்டி பொன்னையாவை பணியிட மாற்றம் செய்தது குற்றத்தை மறைக்கும் செயல் என பெண் மருத்துவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் சிக்குவோர் காப்பாற்றப்படுவது பொதுமக்களை கவலையடைய வைத்துள்ளது.